அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசலின் அந்திமுற்றத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். முதலாவதாக வாசல் பட்டயம் வாசிப்பதற்காக வாசு உறுப்பினர் கோதை நாயகி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நாம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றிக்கா. அடுத்ததாக வரவேற்புரை நல்க யசோதா பழனிசாமி அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். மாலை மயங்கும் நேரத்தில் இணைய வழியாக அந்திமுற்றம் நிகழ்வில் இணைந்திருக்கும் ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் அன்புமணி அவர்களையும், செயலாளர் மைதிலி அவர்களையும், பொருளாளர் சதீஷ் அவர்களையும் மற்றும் ராஜேந்திரா பள்ளி நிர்வாகத்தின் முதல்வர், வளாக இயக்குனர், நமது சிறப்பு விருந்தினர் ராதா மனோகர் அவர்களையும், ஈரோடு வாசல் அமைப்பின் உறுப்பினர்களையும் மற்றும் இணைய வழியாக அமைந்திருக்கும் தோழமைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் ஈரோடு வாசல் பெருமிதம் கொள்கிறது. நன்றி அக்கா. அடுத்ததாக இன்றைய நமது சிறப்பு விருந்தினை பற்றி ஒரு அறிமுகத்தை செய்வதற்காக முனைவர் சுமதி வேணில் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருமதி ராதா மனோகரன் பெருந்துறை அருகில் உள்ள கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். 2000 ஆண்டு ஈரோட்டில் உள்ள ஏஐடி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தன் பணியை தொடங்கினார். பின்னர் ஈங்கூரில் உள்ள யுனிக் அகாடமியில் 8 ஆண்டுகளும் 2010 முதல் 2022 வரை சாகர் சர்வதேச பள்ளியில் பணியாற்றினார். இந்த 22 வருட பயணத்தில் கல்வித்துறையில் கையெழுத்து ஆசிரியர், நூலகர், தமிழ் ஆசிரியர், ஒருங்கிணைப்பாளர், ஆங்கில ஆசிரியர், துறை தலைவர் என பல்வேறு பதவிகளில் தன் பங்குகளை அளித்துள்ளார். இதன் பிறகு நிர்வாக அலுவல் நோக்கி ஈர்க்கப்பட்டு PRO ஆகவும், துணை முதல்வராகவும் பதவிகள் வகித்துள்ளார். தற்போது ராஜேந்திரா கல்வி நிறுவனங்களின் மூத்த முதன்மை மற்றும் வளாக இயக்குநராக பணிபுரிகிறார். இவருடைய தனிப்பட்ட ஆர்வம் பட்டியல் மிக நீளமானது. அவற்றில் சில: புத்தகங்களை விரும்பி வாசிக்கக்கூடியவர், பப்ளிக் ஸ்பீக்கர், டிபேட்டர், குழந்தைகளுக்கான சிறப்பு ஆலோசகர், வழிகாட்டுதலில் மிகவும் ஆர்வம் மிக்கவர், ஈரோடு வாசல் அமைப்பில் பிரசிடென்டாகவும் அவருடைய பயணத்தில் இருந்துள்ளார், மராத்தன் ஓட்டப்பந்தய வீரர். இவை அனைத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் அவர் குடும்பம். அவருடைய கணவர் திரு மனோகரன் அவர்கள் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார். மகள் CM ஸ்ருதி பயோடெக் படிப்பில் முதுகலை படிப்பை முடித்துவிட்டு தற்போது பெங்களூரில் உள்ள MNC நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவ்வளவு பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான திருமதி ராதா மனோகர் அவர்களை இன்று நம்முடைய அந்திமுற்றம் நிகழ்வில் விட்டு விடுதலையாகு என்ற தலைப்பில் உரையாட அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சுமதி. இந்த மாலை பொழுதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னும் பார்க்காம ஈவினிங் ஏதோ பேச போறாங்க, நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த இந்த மீட்டிங்கில் கலந்திருக்கக்கூடிய ஈரோடு வாசல் அன்பர்களுக்கும், ஈரோடு வாசல் உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். விட்டு விடுதலையாகி அப்படின்னா இது ஏதோ பெரிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டாபிக்கோ, அதை பத்தி ஏதாவது ஆன்மீக சொற்பொழிவு ஆயிருமோ அப்படின்னு எல்லாம் எதுவும் நினைக்க வேண்டியதில்ல. நம்ம பொதுவாவே வாழ்க்கையில, நான் கேக்குதா? நம்ம ஆடிபிள் பேசுங்க. ஆடிபிள். சோ ஒரு நீண்ட நெடும் பயணம், நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒரு நீண்ட நெடும் பயணம். அந்த பயணத்துல நம்ம தொடர்ந்து ஏதாவது கத்துக்கிட்டே இருப்போம். அது நமக்கு தொடர்ந்து பல அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்கும். சில பல தவறுகள் செய்வோம், அதுல இருந்து கத்துக்குவோம். அந்த அனுபவத்தில் கிடைக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி பண்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பண்பட்ட ஒரு விஷயம், பண்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விட்டு விடுதலை ஆகுதல். அது எதுல இருந்து விட்டு விடுதலை ஆகணும் அப்படின்னா, எதெல்லாம் நம்மள அடிமையாக, அமைதி இல்லாம, ஒரு நிறைவு இல்லாம, ஒரு மகிழ்வு இல்லாம மூச்சு முட்டை வச்சிட்டு இருக்கோம், அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும். அதுதான் விட்டு விடுதலையாதல் அப்படிங்கிறது. அப்போ எந்த விஷயம் நம்மள அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சமீப காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா,
எந்த விஷயங்கள் நம்மள அதிகமா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா, அதுல முதன்மையாக நான் யோசிக்கிற விஷயம் அங்கீகாரம் அப்படிங்கிறது. அதாவது அது ஒரு தனி மனித அங்கீகாரமா இருக்கலாம். இல்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ, இல்லது குடும்பத்திலயோ, இல்ல சமுதாயத்திலயோ நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும். அப்ப அந்த அங்கீகாரத்தை காப்பாத்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு மூச்சு முட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் நான் பாக்குறேன். ஜாக் லண்டன் வந்து அவருடைய அடிமை சாசனம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு அந்நியர்கள் உள்ள வரும் பொழுது அது ரொம்ப மகிழ்வூட்டக்கூடியதாகவும், ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியதாகவும், ரொம்ப வியப்புக்குரியதாகவும், சில சமயம் ஒரு போதை தரக்கூடியதாகவும் கூட இருக்கும். அந்நியர்களோட வருகை. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நம்மள ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் வெள்ளையர்கள் வந்ததும் கூட. பிரிட்டிஷர்ஸ் வரும்பொழுது எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் போது அது நமக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய பிறப்பில், இயல்பில் இல்லாத ஒரு குணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு அங்கீகாரமாக மாறும் பொழுது, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். அந்த விதத்தில் அடையாளப்படுத்துதல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றவங்கள பார்த்து, இவங்களோட கலெக்ஷன் எப்பவுமே ரொம்ப யுனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முதல் முறை, 2வது முறை, 3வது முறை போய் ட்ரெஸ் வாங்க போகும் பொழுது ரொம்ப இயல்பா தான் போவாங்க. அவங்களுக்கு புடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ தான் வாங்கி போட ஆரம்பிப்பாங்க. பட் அது எப்ப வெளியில போகும்போது ரெகக்னிஷன் அதிகமாகுதோ, உங்கள மாரி ட்ரெஸ் போட யாருமே இல்லைங்க. உங்க கலெக்ஷன்ல நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் குடுக்க ஆரம்பிச்சுட்டா, அடுத்த வாட்டி கடைக்கு போகும்போது என்னுடைய ரசனை என்ன, எனக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத தாண்டி, எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல, என்னோட கலெக்ஷனாவே யூனிக் அப்படின்னு சொல்லி, அத காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு பிரஷர் வரும். சமீபத்துல என்னோட தோழி ஒருத்தி அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக புடவை எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரம் போயிட்டும் ட்ரெஸ் வாங்கல. சென்னை ஃபுல்லா சுத்தி அடிச்சும் ட்ரெஸ் வாங்கல. என்னன்னு கேட்டா, இல்ல நம்ம குடும்பத்து மேலன்னு ஒரு எதிர்பார்ப்பு செட் ஆயிருக்குல்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எனக்கு இன்னும் ட்ரெஸ் கிடைக்கல. இங்க காஞ்சிபுரம், சென்னைன்னு சுத்தி அடிச்சு ஒரு ட்ரெஸ் கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த அடையாளத்துக்குள்ள நம்மள பொருத்திக்கணும். அது நமக்கு தேவையா, தேவையில்லையா, அதுக்கு எவ்வளவு மெனக்கடணுமா, அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு பெரிதாக ஒரு குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு கூட இந்த விஷயங்கள் நம்மள இழுத்துட்டு போயிரும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்ல ஒருத்தர், அவருக்கு நான் சேகர்னு பேர் வைக்கிறேன். ஏன்னா பேரை சொல்ல தேவைப்படலைங்கிறதுனால. அவருங்க கணவன் மனைவி 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அது வந்து ஒரு நம்ப முடியாத, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். எங்களுக்கெல்லாம் எப்படி அவங்க அப்படி இறந்திருப்பாங்க? ஒரு 24 வயசு பையனை விட்டுட்டு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணி இறக்குற அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது அதனுடைய பின்புலத்தை பார்த்தா எப்படின்னா, அவரு ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர். ஒரு சின்ன லெவல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். அப்ப அந்த சொந்த பந்தத்துல இருக்கக்கூடியவங்க இந்த 1 லட்சம் 2 லட்சம் காசு இருக்கும்ல, அதை இவருகிட்ட எடுத்து கொடுத்து, இந்தாப்பா வச்சுக்கோ, எனக்கு மாசம் ஆனா வட்டி கொடுத்துரு, பேங்க்ல போட்டா ரொம்ப கம்மி வட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அவருக்கு அந்த பணம் கைக்கு வருது. அப்ப இந்த பணத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு அடுத்த ஏதோ ஒரு தொழில அந்த பணத்தை போடுறாரு. நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, ஷேகர்ட்ட பணத்தை கொடுத்தா பத்திரமா இருக்கும். ஷேகர் வட்டி கரெக்டா கொடுத்துருவான். இப்படி ஒரு அடையாளம் உருவாகி உருவாகி அவருக்கு பணம் வர ஆரம்பிக்குது. இவரும் போய் பணத்தை வாங்க ஆரம்பிக்கிறாரு. வாங்க ஆரம்பிச்சு அந்த பணத்தை சரியா அவர் தொழில ஈடுபடுத்த போடலையோ, இல்ல அதை சரியா நிர்வகிக்கலையோ அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்துல ஷேகர்னா வட்டி கரெக்டா கொடுத்துருவான். இந்த இந்த ஒரு அடையாளத்துக்குள்ள அவரை பொருத்திக்கிட்டதுனால, அவரால வட்டி கொடுக்க முடியாத சமயங்கள்ல கூட கடனை வாங்கி வட்டியை கொடுக்கறது, கடனை வாங்கி வட்டியை கொடுக்கறதுன்னு சொல்லி தொடர்ந்து அதன் மீதே டிராவல் பண்ணி போராடி என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்கிறது அவரை சுத்தி மிக நெருக்கமா இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப கடைசியா அவருக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு கணவனும் மனைவியும் அந்த இடத்துல வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்ப இதுல நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சரி ஆரம்பத்துல ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்திருப்பாங்க, வாங்கியிருப்பீங்க, தொழில் பண்ணிருப்பீங்க. ஒரு காலகட்டத்துல அடுத்தவங்களோட பணம் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கல. அவங்களுக்கு வட்டி கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட இல்ல. அப்ப அது ஏன் நீங்க வெளிப்படையா அதுல இருந்து வந்து இதுதான் என் சூழ்நிலை, அதனால இந்தாங்க எல்லாரும் பணத்தை வச்சுக்குங்க அப்படின்னு திருப்பி கொடுத்திருந்திருக்கலாம். இல்ல ஒரு காலகட்டத்துல கடன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள போறோம் அப்படிங்கும் போது அந்த அடையாளத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இங்க பாருங்க என் சூழ்நிலை இதுதான். எனக்கு இந்த அளவு கடன் ஆயிருச்சு. என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு.
நான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிட்டு நான் என் வாழ்க்கைய ஆரம்பத்துல இருந்து தொடங்குறேன் அப்படின்னு ஏன் அவரால் முடிவெடுக்க முடியல? அப்ப சமுதாயத்துல ஒரு முகமூடி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த முகமூடிக்காக திரும்ப திரும்ப போராடி போராடி ஒரு 24 வயசு பையனை விட்டுட்டு போறோம் அப்படின்னு கூட ஒரு உணர்வு இல்லாம ஒருத்தரால அப்படி ஈஸியா போயிட முடியுமா? உயிரை மாற்றிக்க முடியுமா? கணவன் மனைவி 2 பேருக்கும். அப்ப இதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஈஸியா ஒரு வெளியில வந்திருக்கலாம். ஈஸியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல கொஞ்சம் சிரமப்பட்டு அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். அப்ப பிரச்சனையை தீர்க்கணும்னே நினைக்காம தன்னுடைய வாழ்க்கையவே தீர்த்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அடையாளங்கள் பாதிக்குது. அப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், இது நமக்கு தேவையா? இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது? இல்ல இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னா அது தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கான ஒரு இது இருக்கணும். இப்ப வீட்டுக்குள்ளேயே கூட இப்ப சிலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கணவனுக்கோ மனைவிக்கோ எப்பவுமே ஒரு ஒவ்வாமை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்ப பிள்ளைங்க கொஞ்சம் அந்த ஒவ்வாமை வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. உண்மையாலுமே ஒரு தகுந்த நியாயமான காரணங்களால் ஒரு ஒவ்வாமை இருக்கிற பட்சத்துல, அது ஆணாதிக்கமாகவோ அல்லது பெண்ணாதிக்கமாகவோ இருந்து, அந்த குடும்பத்துல நமக்கு அங்கீகாரம் இல்ல, நம்மளுடைய கருத்துக்கு மரியாதை இல்ல, நமக்கு ஒரு நிம்மதி இல்ல, அப்படிங்கிற பட்சத்துல கூட நம்மளால அது வெளிப்படையா சொல்ல முடியறது இல்ல. அதுக்கான ஒரு காரணம் என்ன? இது நமக்கு அப்பா அம்மா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம். சமுதாயத்துல நம்ம குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இத நம்ம வெளியில சொல்லும் பொழுது நமக்கு குடும்பத்துக்கு ஒரு அவமானமோ அவப்பெயரோ வந்துருமோ, இந்த மாதிரி பலவேறு குழப்பங்கள்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்காமயே போறோங்கிறதும் உண்மைதான். அப்ப இந்த மாதிரியான வாழ்க்கைங்கிறதே வாழ்றதுக்கு தானே, மகிழ்ச்சியா இருக்கத்தானே. அப்ப மகிழ்ச்சி தராத ஒரு விஷயத்த தினமும் உட்கிரகிச்சுட்டு இப்படி தொடர்ந்து வாழ்ந்தேதான் ஆகணுமா? இதுல இருந்து நம்மளால விடுதலை ஆகவே முடியாதா? நம்மளே விடுவிச்சுக்கவே முடியாதா? இப்ப சோசியல் மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா சமீப காலத்துல நிறைய வீடியோக்கள் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காகவே பல மெசேஜுகளோ வீடியோக்களோ ரீல்ஸ் இதெல்லாம் போடும் பொழுது அப்படி ரொம்ப நான் ஓவர்வெல்மிங்கா இருக்கேன் அப்படிங்கறத நம்ம காமிச்சே ஆகணுமா? அப்படி ஒரு அடையாளத்தை நம்ம எடுத்தேதான் ஆகணுமா? இல்ல அதை தொடர்ந்து காப்பாத்திக்கிறதுக்காக போராடிட்டே இருந்துதான் ஆகணுமா? இதுல உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தாங்க சந்தோஷமா இருக்கோம்னு அதிகமா காமிச்சுக்க கூடியவங்களுக்கு பின்னாடி உளவியல் சிக்கல் இருக்கு. எங்க தான் மகிழ்ச்சியா இல்லைங்கிற விஷயம் சமுதாயத்துக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவங்க நிறைய போராடுறாங்க அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நான் சந்தோஷமா இல்லைன்னு யாரும் போய் வெளியில சொல்லிக்க வேண்டாம், காமிச்சுக்க வேண்டாம். அது அவங்கவுங்களுடைய பர்சனல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா சந்தோஷமா இல்லாத இடத்துல எங்க அதை மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிற மாதிரி கண்டிப்பா காமிக்கணுமா? இப்ப இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்ப எதெல்லாம் நம்மள தொந்தரவு பண்ணுதோ, எது நம்மள அமைதியா வச்சிருக்கலையோ அதையெல்லாம் எதுன்னு கண்டுபிடிச்சு கழிச்சு விட ஆரம்பிச்சாதான் வாழவே முடியும். நம்ம என்னன்னா இப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் இப்ப டெய்லி கொண்டு போய் குப்பை கூடை கொட்டிடுவோம். காய் அழுகி போச்சுன்னா கொண்டு போய் வெளியில கொட்டிடுவோம். சாப்பாடு மீந்து போச்சு, குழம்பு மீந்து போச்சு, வச்சிருந்தா கெட்ட வாசம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொட்டிடுவோம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுல கூட கிளீன் பண்ணி பழைய பொருள்லாம் தூக்கி போடுவோம். நம்ம தான் அது வேணும்னு வாங்கியிருப்போம். ஆனா ஒரு காலகட்டத்துல அதுக்கு நம்ம பிரயோஜனப்படல. அதனால ஒரு அழுகின ஒரு இது வருது அப்படின்னா அதை கொண்டு போய் கொட்டிடுவோம். மனசுக்குள்ள மட்டும் குப்பைய சேர்த்துட்டே வருவோம். என்ன மாதிரி குப்பை? கோபம், வெறுப்பு, இயலாமை, ஆத்திரம், வஞ்சினம், இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நம்ம திரும்ப திரும்ப சேர்த்துக்கிட்டே வருவோம். அது உள்ளுக்குள்ள நாத்தடிக்குது, அது உள்ளுக்குள்ள அழுகி போகுது, அது நம்ம மனசையும் சேர்ந்து அழுக வைக்குது. மனசு மட்டும் இல்ல, உடம்பையும் உடல் மனநலம் 2யுமே அது பாதிக்குது அப்படிங்கிறது தெரியாம எல்லாம் கிடையாது. நமக்கும் தெரியும். தெரிஞ்சுமே ஒரு சில இடங்கள்ல அதுல இருந்து வெளியில வர முடியாம இருப்போம். சமீபத்துல நான் ஒரு கணவன் மனைவிய சந்திச்சேன். அந்த கணவர் ஆக்சுவலி என்ன சந்திச்சாரு. என்னன்னா கணவன் மனைவிக்கு திருமணமான புதுசுல அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஒரு புரிதல் பிரச்சனை இருக்கும்ல. சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரக்டரை இது பண்ணிக்கிறது, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனுசரிச்சு போறது, அதுல இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள வேறுபாடுகளை அவங்களாவே ஏத்துக்கிறது, இந்த மாதிரி புரிதல்ல பொதுவா ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாக்குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு காலகட்டத்துல பிரிவு வந்துருச்சு. அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்ப அவருக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு.
அப்ப அவர் சொல்லும்போது சரி அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு பேசும்போது அந்த பொண்ணு, பெரும்பாலும் ஆண்கள் இதை பண்றது இல்ல, பெண்கள் தான் என்ன பண்ணுவோம்னா, அப்ப நடந்தது, போன வருஷம் நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எல்லா கதையும் சேர்த்து வச்சு அதை குத்தி குத்தி புண்ணு பண்ணி ப்ளீட் ஆகி அந்த ப்ளீடிங் நம்மளையும் பாதிச்சு நமக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களையும் பாதிக்கிற அளவுக்கு நம்ம போராடுவோம். நம்ம கஷ்டத்துல இருக்கோம், சிரமத்துல இருக்கோம், என் மனசு அப்படி வலிச்சு கிடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிய திரும்பி திரும்ப அதை மேனிப்புலேட் பண்ணி அதுல இருந்து வெளியில வர முடியாம நம்ம தவிப்போம். இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது என்னென்ன பிரச்சனை சொல்லுது அப்படின்னா, நான் வந்து கல்யாணம் ஆகி போன புதுசுல வந்து நான்வெஜ் செஞ்சா சதையான கறியெல்லாம் அவங்க போட்டு சாப்பிட்டு எனக்கு எலும்பு மட்டும் வச்சிருப்பாங்க. நான் சாப்பிடலைன்னே தெரிஞ்சு மாவெல்லாம் எடுத்து கரெக்டா தோசை ஊத்தி சாப்பிட்டு காலி பண்ணி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல இருந்து என் தம்பிக்கு பத்திரிக்கை கொடுக்க வரும்போது வீட்டுக்குள்ளேயே படுத்திருந்தாங்க, எழுந்திருச்சு வெளியில. இதெல்லாம் ஒரு காரணமா வாழ்க்கை பிரியறதுக்கு? இது நம்ம கொஞ்சம் ஈஸியா மன்னிச்சோ மறந்தோ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியாதா? ஒரு கணவர் அடிக்கிறாரு, தண்ணி போடுறாரு, என்னால அவர் கூட இருக்க முடியல அப்படிங்கிறது அது நமக்கான விடுதலை. அந்த வாழ்க்கை என்னால வாழ முடியாது, அப்படி வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, எனக்கான சுதந்திரம் எனக்கானதுன்னு வர்றது ஒரு விதமான முடிவு. அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அப்ப நடந்ததுன்னு இழுத்து புடிச்சு அதை ரணமாக்கி இன்னைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழாம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நமக்கு தெரியும் எந்தெந்த விஷயங்கள் நம்மளால மறக்கலாம், மன்னிக்கலாம், ஒதுக்கலாம், ஒதுங்கி போலாம். இதெல்லாம் நம்மளால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இதை வந்து மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா, சீப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிறது என்னாலதான் முடிவு பண்ண முடியும். ஆனா நான் முடிவு எடுக்கணும். அப்ப அந்த முடிவை எடுக்காம ஒரு விஷயத்தையும் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை பெருசுபடுத்திட்டே போகும் பொழுது அது பெரிய அளவுல நமக்கு ஒரு கோவத்தையோ வஞ்சினத்தையோ கொடுத்துருது. எங்க போனாலும் நம்ம வான்புகழ் வள்ளுவனை சொல்லாம இருக்க முடியாதுல்ல. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம படுற கோவமானது நம்மள மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. நம்ம வந்து அந்த சினம் கொண்டவர்களோட செயல் எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்க மேல வீசுறதுக்காக நெருப்ப நம்ம கையில அள்ளுற மாதிரியான ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. கதிரனா கூட இப்ப சமீபத்துல நம்ம பட்டிமன்றத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது கோவங்கிறது அடுத்தவன் சாகிறதுக்காக நம்ம விஷம் குடிக்கிற மாதிரி அப்படின்னு. அப்ப இது உண்மைதான். அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த கோபம் இருக்கும் பொழுதோ, யார் மேலேயாவது ஒரு வஞ்சினை இருக்கும் பொழுதோ, நம்மளுடைய நினைவுல இருந்து அவங்கள நீக்கவே முடியாது. நம்மளுடைய பாதி நேரம் அவங்கள பத்தின எண்ணங்களாவேதான் இருக்கும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும், அந்த ஜிப்புன்னு உச்சி வரைக்கும் ஏறுதுன்னு எல்லாம் சொல்ல முடியல. ஏன் அப்படி எல்லாம் ஏறணும்? ஒரு வாழ்க்கை நம்ம யாரை திருத்தறதுக்கும் பிறக்கல. அவங்களால நம்மளால ஒத்து போக முடியும்னா ஒத்து போகலாம், ஒத்து போக முடியலன்னா கொஞ்சம் ஒதுங்கி நம்ம வந்துக்கலாம். இதை தவிர எதுக்காக அந்த வன்மத்தை சுமந்துட்டே இருக்கணும்? எதுக்காக கணக்குகளை சேர்த்திட்டே போகணும்? அப்ப நடந்தது இப்ப நடந்ததுன்னு சேர்த்து அதுக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அந்த உருவத்து மேலேயே நம்மளுடைய எல்லாத்தையும் செலுத்திட்டு இருக்கணும். செலுத்திதான் ஆகணுமா? அப்ப எதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எதையெல்லாம் நம்மளோட பழைய கணக்குல இருந்து ஓகே இதெல்லாம் விட்டுறலாம், இதெல்லாம் பெரிய கோவப்பட வேண்டிய விஷயம் இல்ல, சரி இது அன்னைக்கு அவங்க சூழ்நிலையில ஒரு நியாயமா இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஏன் இதை நம்ம வச்சுக்கணும்? அவங்க அப்படி இருக்காங்கன்னா நம்மளும் ஏன் அப்படியே இருக்கணும்? நமக்கு ஒரு பெரிய மனசு, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம். ஏன்னா மன்னிக்கிறதும் மறக்கிறதும் அவங்களுக்கான விடுதலையே கிடையாது, ஆக்சுவலி நம்மளுக்கான ஒரு விடுதலை. இத வந்து அந்த காதல் டிகோர்ல வந்து ரொம்ப அழகா அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. படம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஜோதிகாவுக்கும் மம்முட்டிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஜோதிகாவுக்கு தெரிய வரும் அவர் வந்து ஒரு ஓரின சேர்க்கை கே கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு தெரிய வரும். அது தெரிய வரும் பொழுது ஜோதிகாவுக்கு அந்த வாழ்க்கையில வந்து ஒரு ஈடுபாடு இல்ல, அதுல இருந்து விலகணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அது கோபமாவோ வன்மமாவோ ஏதாவது அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த விஷயத்துல இருந்து எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு வேண்டாம். அடுத்தது எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல வேண்டாம்னு நினைக்கிறனோ அதே மாதிரி மம்முட்டிக்கும் அந்த வாழ்க்கை இனிமைய தரல, அதனால நான் ஒரு விவாகரத்து வாங்கிட்டேன்னா உனக்கும் ஆன அது விடுதலை, எனக்கும் ஆன விடுதலை அப்படின்னு சொல்லி ஒரு மௌனமாவே போராடி அந்த விஷயத்தை அடைவாங்க. அப்போ ஒருத்தர் மேல கோபம் காமிச்சு அக்ரிவேட் ஆகிதான் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. உண்மையிலேயே அது ஒரு நம்ம வந்து அந்த விஷயத்த கையில எடுத்துதான் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு சாந்தமாக, நமக்கு ரிசல்ட் மட்டும்தான் முக்கியமே தவிர ரியாக்ட் பண்றதெல்லாம் முக்கியமே கிடையாதுன்னு கொஞ்சம் தெளிவா யோசிச்சோம்னா
இந்த உடல்நிலையையும் மனநிலையும் நம்மளோட கோபமோ வெறுப்போ வஞ்சினமோ ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை வந்து நம்ம கண்டிப்பா கொஞ்சம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்த விஷயம். ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாமே கோபமா தெரியும். எப்படி நம்ம மட்டும் எப்படி விட்டு கொடுக்கறது அப்படின்லாம் தெரியும். பட் இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, சரி ஓகே பரவாயில்ல, இது என்ன தொந்தரவு பண்ணுதா, என் குடும்பத்தை பாதிக்குதா, என்ன சார்ந்தவங்கள இறுக்கமா வச்சிருக்கா, அப்ப இதை நான் தானே முடிவெடுக்கணும், அப்ப நான் எடுத்துட்டு போலாமே அப்படின்னு கொஞ்சமா இலக ஆரம்பிக்கும் பொழுது, அதுல இருந்து விடுதலை ஆகும் போது, அந்த உணர்வுகள்ல இருந்து அந்த இறுக்கத்துல இருந்து விடுதலை ஆகும் பொழுது உண்மையாலுமே அது ஒரு லேசான ஒரு பறவை போன்று பறக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது நீங்க தயவு செய்து நடைமுறைப்படுத்தி பாருங்க. யார் மேலயாவது இருக்கக்கூடிய தீராத கோபம், கொஞ்சம் நீண்ட கோபத்தை கொஞ்சமா அனலைஸ் பண்ணி இதை விடலாம், விட்டு கொடுத்துடலாம், இல்ல மன்னிச்சிடலாம், மறந்துடலாம், இல்ல நம்மளே போய் பேசலாம், ஏதோ ஒரு முடிவெடுத்து நீங்க அவங்கள போய் அப்ரோச் பண்ணி பாருங்க. அப்போ உங்க மனசு, அவங்கள விட்டுருங்க, நமக்கு அவங்க முக்கியமே இல்லை. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்ம நிம்மதியா இருக்கோமா, நம்ம உடம்புல அதனால பிபி வந்து அதுக்கப்புறம் அது வேற வேற விதமான உடல் சூழ்நிலைக்கு, அதாவது கோபத்தை அடக்கி வச்சோம்னா உள்ள டேமேஜ் ஆகும், வெளிப்படுத்தணும்னா உள்ள வெளியே ரெண்டும் சேர்ந்து டேமேஜ் ஆகும். அப்ப ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். அந்த ஒரு நீண்ட வெறுப்புல இருந்து நம்ம கொஞ்சம் விடுதலையாக ட்ரை பண்ணணும். அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப நம்மள பாதிக்கக்கூடிய விஷயம், ஒரு அடிமைத்தனமா வச்சிருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா, உரிமைகள் மீதான ஆக்கிரமிப்பு. ஐ மீன் உறவுகள் மீதான ஆக்கிரமிப்பு. இப்ப நமக்கு வந்து அந்த இப்ப வேற ஒரு வேர்டு ரொம்ப அழகா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பொசிசிவ்னஸ். நான் ரொம்ப பொசிசிவ், எனக்கு அவங்க மேல பொசிசிவ். அது எப்படி நீங்க பொசிஸ் பண்ண முடியும்? எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃபரெண்ட். ஒருத்தருக்கும் அவங்களுக்கான உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கான நடவடிக்கை இருக்கு, அவங்களுக்கான சுதந்திரம் இருக்கு. எப்படி நம்ம ஒருத்தவங்களை பொசிஸ் பண்ணிக்க முடியும்? வாட் இஸ் தட்? ஏன் பொசிஸ் பண்ணிக்கணும்? அப்ப அந்த பொசிஸ் பண்ணிக்கும் போதுதான் அதிக பிரச்சனைகள் வருது. இப்ப எப்படின்னா குழந்தைங்களை, அதுவும் குறிப்பா நம்ம பெத்த குழந்தைங்க மேல, நம்ம பையனோ பொண்ணோ, அது மேல நம்ம காமிக்கிற உரிமை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்கிரமிப்பு இருக்கு பாத்தீங்களா, சில சமயம் அது மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தை பிறந்த உடனேயுமே அந்த குழந்தைக்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம பழக்க ட்ரை பண்றோம். அது குப்புற விழுகணும், கை தட்டி எப்படியாவது பழக்கி குப்புற விழுகணும், அப்புறம் எழுந்திருச்சு உட்காரணும், கைய நீட்டி பிடிச்சு அதை நடந்து பழக்கணும், அப்புறம் கையை விட்டுட்டு நடந்து பழகணும், அப்புறம் தானே நடக்கணும். குழந்தைக்கு எல்லா விதமான இன்டெலெக்சுவல் பொட்டன்ஷியலையும் நம்ம கொடுத்துடணும். மேடை ஏறி பேசணும், பாடணும், இது எல்லாமே நம்ம குழந்தை பண்ணணும். நம்ம குழந்தை இந்த சமுதாயத்துல ஒரு தனியா தெரியணும், நம்ம குழந்தைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், நம்ம குழந்தைன்னா இப்படிதான். அப்ப நம்ம குழந்தைக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும், நம்ம குழந்தைக்கு ஒரு தனித்தன்மை இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கட்டமைப்புகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம வாழ்ந்த காலங்கள்லயோ இல்ல நம்ம வளர்க்கப்பட்ட விதத்திலயோ நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அப்ப அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம குழந்தையும் உள்ள செலுத்தி நம்ம எல்லாமே, நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன குழந்தை மேல எதிர்பார்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் கொடுத்து பிளஸ் இந்த கட்டமைப்புக்குள்ள போட்டு இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்த முயற்சி பண்றோம். ஆனா இன்னைக்கு குழந்தைங்களோட உலகம் வந்து ரொம்ப ரொம்ப விரிஞ்சது, ரொம்ப ரொம்ப அழகானது, ரொம்ப ரொம்ப விரிஞ்சது. அவங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகம், அவங்களுக்கான தனித்தன்மையும் ஆக்சுவலி அதிகம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பீரியட்க்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிறது பிடிக்கிறது இல்ல. அப்ப இதுல இருந்து கொஞ்சம் விடுதலையாகி அவங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கான சந்தோஷங்களை, காரணிகளை அவங்களே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேரண்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, முன்ன மாதிரி என்கிட்ட பழகுறது இல்ல, என்னை விட்டு விலகி போற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு தேவையான விலகல். எந்த இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணுமோ அவ்வளவு தூரம் தான் நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த கையை அழகா நம்மளே விடுவிச்சுட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணும். நம்மளுடைய உணர்வுகளை கையாள கத்துக்கணும். நம்மளுடைய உணர்வெல்லாம் கொண்டு போய் குழந்தை மேல திணிக்கவே கூடாது. அப்ப எந்த இடத்துல அந்த கையை விலக்கி நின்னுட்டு அவங்க கரெக்டான பாதையில போறாங்களா, எந்த விதமான ஃபாலும் இல்லாம ஏறி போறாங்களா அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர, அப்படியே தூக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் உட்கார வைக்கணும். அந்த தூக்கிட்டு போறதுக்கு என் குழந்தை என்னையவே எதிர்பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு கட்டாயமா இருக்கவே கூடாது. இப்ப அங்கதான் அதிகமான ஒரு சிக்கல் ஏற்படுது. அவங்களுக்கான படிப்புகளை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, இல்ல அவங்களுக்கான இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான உரிமைகள் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதோ, பெற்றோரா நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அதுல வந்து நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம்.
அதுலயும் குறிப்பா அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றமாகவே நம்ம பாக்குறோம். ஏன்னா நான் பெற்றிருக்கேன்ல, நான் வளர்த்திருக்கேன்ல, நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ல, அப்ப நான் தானே அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கிறதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா அவங்களுக்கான உரிமையை அவங்க எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது கொடுக்க கூடாதுன்னு எந்த விதமான கட்டாயமும் இல்ல குழந்தைங்க நமக்கு பிறந்திருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் நம்ம சாய்ஸை மட்டுமே எடுத்துக்கணுமா அப்படின்னு இல்ல. இது இப்ப சமீப காலங்கள்ல ரொம்ப ரொம்ப பெருகிட்டு வரக்கூடிய ஒரு இது. இப்ப நம்ம ஆந்தாலஜி அந்த பாவக்கதைகள் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இதா நான் பாக்குறேன். இப்ப அந்த பாவக்கதைகள்ல வந்து ஓரிரவு அப்படிங்கிறது வெற்றிமாறன் எடுத்த ஒரு படம். அது ஆக்சுவலா கற்பனையெல்லாம் கிடையாது. அது இன்னமும் டவுன் சவுத்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். பெரும்பாலும் அடிக்கடி நம்ம பேப்பர்லயும் மீடியாலயும் கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்ப என்ன ஆகும்னா அந்த படத்துல சாய் பல்லவிய வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. நான் ஒரு நல்ல அப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. அப்ப அந்த சாய் பல்லவிக்கு வந்து வேறு ஒரு ஜாதிக்கார பையன் கூட ஈர்ப்பு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது ஒத்துக்கவே முடியாது. அப்ப அந்த பொண்ணு முடிவெடுத்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு கூட வருவாரு. அந்த பொண்ணு நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய பொண்ணை கூட்டிட்டு வந்து கொலை பண்ணுவார். இப்ப இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப நீங்க எதுக்காக வாழ்ந்தீங்க? எதுக்காக அந்த குழந்தைய வளர்த்துனீங்க? எது உங்களை வந்து விடாம உங்களுடைய முகமூடி, உங்களுடைய சமுதாய அந்தஸ்து, உங்களுடைய வாட் எவர் இந்த விஷயத்துக்காக பொண்ணே போனாலும் பரவாயில்ல, பொண்ணே போனா கூட பரவாயில்ல. ஆனா நான் என்னோட இதுல இருந்து விடவே மாட்டேன், என்னுடைய கொள்கைகளை விடவே மாட்டேன், எனக்குன்னு இருக்கக்கூடிய சில பிலாசபி நான் விடவே மாட்டேன் அப்படின்னு வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப அந்த பொண்ணு நல்லா வாழலாம், வாழாம கூட போலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்சர்டைன். ஆனா அந்த வாய்ப்பை விட்டிருந்திருக்கலாமே. அந்த பொண்ணு வாழ்ந்து பார்க்கட்டும்னு விட்டிருந்திருக்கலாம். கஷ்டப்பட்டது அந்த பொண்ணுடைய இது. அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, அதுல இருந்து மேல வருவாங்க. அதனோட முடிவு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த முடிவுக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து நான் பொண்ணே ஆனாலும் பொண்ணுதான் போடுவேன், ஆனா என்னுடைய கொள்கையில இருந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் எத்தகையது? எந்த மாதிரியான ஒரு இதை வந்து நமக்கெல்லாம் கொடுக்குது? அப்போ தொடர்ந்து எப்படி யோசிச்சாலும் ஒரு அங்கீகாரத்தின் மீதோ இல்ல உணர்வுகளின் மீதோ இல்ல உறவுகளின் மீதோ விட முடியாம ஏதோ ஒண்ணு இறுக்கி நம்ம பிடிச்சிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கான மன நிம்மதி, உடல் சூழ்நிலைகள் இது எல்லாமே நம்ம இழக்கிறோம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சும் ஏன் அதை நம்ம வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு எந்த விஷயத்துக்காக நம்ம இதை காம்ப்ரமைஸ் பண்றோம்? எதை இழந்துட்டு இதை நம்ம எடுத்துக்கிறோம்? இதனால எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? என் வாழ்க்கையில நான் முன்னேற போறேன்னா, என் வாழ்க்கையை இதை எலிவேட் பண்ண போகுதா, இல்ல எனக்கான மன நிம்மதியை தரப்போகுதா, என்னை சார்ந்தவங்களுக்கு இது நிம்மதியை கொடுக்க போகுதா, எதனால நான் இது பிடிக்கணும்? அப்ப எப்பவுமே நமக்கு வந்து என்ன ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்து மேல வேணாலும் நமக்கு ஒரு போதை இருக்கலாம், எந்த விஷயத்து மேல வேணாலும் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கலாம், எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம். எப்ப வரைக்கும் அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, அது நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும், அது நம்மளோட நிம்மதியை அளிக்காத வரைக்கும், அது நம்மை சார்ந்தவங்களை துன்புறுத்தாத வரைக்கும் நம்ம கண்டிப்பா அந்த விஷயத்த அனுபவிக்கலாம். எப்ப இது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்மள போட ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிடணும். இதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் விட்டு விடுதலை ஆகுதல். எதெல்லாம் உன்னை தொந்தரவு பண்ணுதோ அதை விட்டுருப்பா, அதுல இருந்து விடுதலையாய் வந்துரும். சில இடங்கள்ல கட்டாயத்துக்காக, இப்ப நம்ம வேலை பார்க்கிற இடத்துல இருப்போம், வேலை பார்க்கிற இடத்துல தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, நான் வேலை பார்க்கிறேன், எனக்கு இந்த வருமானம் தேவையா இருக்கு, எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னால விட்டு கொடுக்க முடியாது. அப்படி இருந்தா வாய்ப்புகளை என்ன மாறலாம், வேற வேலை பார்க்கலாம், அதெல்லாம் வந்து தெரியாத வாய்ப்புகள் எப்படி இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல இதை ஹேண்டில் பண்ணி பழகும். சொல்லுவாங்களே எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ண வேணாம், ரெஸ்பாண்ட் பண்ணா போதும். அப்ப நம்ம ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டு கூட நம்ம இருந்துக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் நான் கோவமா இருக்கேன், நான் ரொம்ப பவர்ஃபுல், என்னோட கோவத்தை நான் இப்படி வெளிப்படுத்தினாதான் என்னை புரிஞ்சுக்குவாங்க, நான் அப்படி கத்தி பேசினாதான் நான் இன்னொருத்தவங்களை அடக்க முடியும். ஏன்னா எப்பவுமே வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா யாரு கத்தி பேசுறாங்களோ அவங்க ரொம்ப குரலை உயர்த்த இன்னொருத்தவங்க அடங்கிடுவாங்க.
அது வந்து அந்த ஒரு இதுல சொல்லுவாங்க 5 விதமான டிராமா இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு 5 விதமான டிராமா நம்ம ட்ரை பண்ணுவோம். வீட்ல எல்லாருமே ட்ரை பண்ற டிராமா தான். என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல வந்து அந்த பேசி பாக்குறது, நேருக்கு நேர் நின்னு பேசி பாக்குறது. அது ஒத்து வரலைன்னா ஐசோலேட் பண்ண ஆரம்பிக்கிறது. நான் பேசாம இருக்கேன், நான் கோவமா இருக்கேங்கிறது நான் பேசாம இருக்கிறது மூலியமா வெளிப்படுத்துறேன். அப்ப இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, 2 நாள் 3 நாள் 4 நாள் பார்த்துட்டு சரி ஏதோ இடத்துல போய் பேசி பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன ஃபீல்னா ஓகே அவங்க இறங்கி வந்துட்டாங்க. இல்லையா இதுவும் நடக்கல அப்படின்னா அடுத்தது பொருட்களை போட்டு உடைக்கிறது, டமார் டுமேன்னு வைக்கிறது, ஏதோ ஒரு விதத்துல கவனத்தை ஈர்க்கிறது. ஏன்னா இப்ப எனக்கு வந்து என்னுடைய இதுல இருந்து வெளியில வர முடியல. நான் என்னால அந்த இடத்துல இருந்து ஓகே நான் சமாதானத்துக்கு போலான்னு என்னால முடியல. இப்ப எனக்கு என்ன தேடி இன்னொருத்தவங்க வரணும். அப்ப நான் எல்லா டிராமாவும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அடுத்தது பொருளை உடைக்க முடியாது, பொருளை உடைச்சாலும் கண்டுக்காத பட்சத்துல சுயத்தை வதச்சுக்கிறது, போய் தலையா அடிச்சுக்கிறது, செவுத்துல அடிச்சுக்கிறது. சோ இப்ப இது எல்லாமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, என்ன நீ கவனிக்கணும், என்னோட எண்ணத்தை நீ ஏத்துக்கணும், நான் சொல்றது கரெக்ட். இப்ப இதுக்காக நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போறதுக்கு தயாராக இருக்கும். பட் அதே லைட்டா மாத்தி யோசிச்சோம்னா, சரி 2 பேருக்கும் இதுல பங்கு இருக்கு, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வரலாமே அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். இந்த மாதிரியான எமோஷனல் ஹிட்டுக்குள்ள போகும்போது அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரணும், எப்படி வெளியில வரணும், கோபம் வரும்போது அதை அடக்கிறதுக்கான சில விஷயங்கள், இல்ல கோபம் வராம இருக்கிறதுக்கான சில பிராக்டிஸ். இப்பதான் நிறைய மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துலயும் நமக்கு அவைலபிளா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிரிச்சு அறிய தெரியணும், இது தேவையா தேவையில்லையா, இது என்னால முடியுமா முடியாதா, இதை என்னால சால்வ் பண்ண முடியுமா முடியாதா. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பகுத்தறிய தெரியணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியை கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. கண்டிப்பா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்த்திடணும், அதை சந்தோஷமா வாழ்ந்து பார்க்கணும். நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டயும் நம்ம வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சந்தோஷமோ ஒரு ஒரு சுகந்தமோ ஒரு மனமோ இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கேரக்டரை வடிவமைச்சுக்கலாம். இல்ல அவளால என்னால வடிவமைச்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்சா அதுவும் தப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பா அந்த சூழ்நிலையை இறுக்கப்படுத்துறதோ சங்கடத்துக்கு உள்ளாக்குறதோ இல்ல அசிங்கப்படுத்துறதோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகணும்னா சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விலகி வந்துதான் ஆகணும். சில விஷயங்களை விட்டு நம்ம விடுதலை ஆகிதான் ஆகணும். ரமண மகரிஷி வேந்தாத்ரி மகரிஷி வந்து ஒரு இது சொல்லுவாரு, தனி மனித சமாதானம் தான் உலக சமாதானத்தின் வேர் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு தனி மனிதன் அமைதியாக சமாதானத்தோடு ஒரு சமமான மனநிலையோடு இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்துல ஒரு எல்லா தனி மனிதன் குடும்பத்துல இருக்கவங்களும் ஒரு அனுசரணையோடு ஒரு விட்டு கொடுத்தலோடு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தோட அமைதியான சூழல் இருக்கும். அப்போ குடும்பம் வீதிக்கு போகும், வீதி ஊருக்கு போகும், ஊர் சமுதாயத்துக்கு போகும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தனி மனிதனோட சமாதானம் தான் ஒரு உலக சமாதானத்துக்கான வேறாகவே இருக்கு. அப்போ ஒரு தனி மனித சமாதானம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இறுதியாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய உலகத்தை நம்ம தான் வரையணும். என்னுடைய உலகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். என்னுடைய உலகத்தை நான் வரைந்தேன், அந்த உலகத்தை வண்ணங்களால் நான் மட்டுமே தீட்டினேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். சோ உலகம் நமக்கானது. அந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வரையக்கூடிய உரிமையும் அதை எந்த விதமான வண்ணங்களை கொண்டு தீட்டக்கூடிய உரிமையும் நமக்கு மட்டுமே இருக்கிறது. அதை தூக்கி இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு இன்னொருத்தருக்காக நம்ம கோவப்பட்டுட்டு இன்னொருத்தங்க நம்மளை கோவப்படுத்த முடியும், ஒருத்தங்க நம்மளை கோவப்படுத்த முடியும், ஒருத்தங்க நம்மளை வீழ்த்த முடியும் அப்படின்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேயே நம்ம இல்ல, நம்ம இன்னொருத்தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கோம்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய உலகத்தை நாமே வரைவோம், அந்த உலகத்தை அழகான வண்ணங்களால் தீட்டி மகிழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அழகான சிறப்புரை ராதா மேம். ரொம்ப அருமையான நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உதாரணங்களோட. யாருக்கேனும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கிட்ட ஏதாவது கேள்வி இது சம்பந்தமா கேட்கணும்னா கேட்கலாம். யாருக்கேனும் கேள்வி இருக்கிறதா? வணக்கம் ராதா மேம். வணக்கம். வணக்கம் மேம். யார் பேசுறீங்க? அன்புமா மேம் ஆடிபிள்? ஆடிபிள். இஸ் இட் மைத்து? மைத்திலி பேசுறாங்க. சொல்லுங்க மைத்து.
ஆஹ் இல்ல, நீங்க பேசின தலைப்பை விட்டு நீங்க சிந்திக்க மாதிரி கொடுத்த சிந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப மிகச்சரியா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு விதத்துல பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் இருந்திருக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கைய நான் வண்ணம் தீட்டுறேன், நான் அதை டிசைன் பண்றேன் அப்படின்னு டிசைன் பண்ணும்போது ஆஹ் ஒரு நீங்க சொன்ன மாதிரி தனி மனித சமாதானம்னு சொல்றீங்களா, அந்த தனி மனித சமாதானம் எனக்குள்ள எனக்கு கிடைக்குது. ஆனா என்னை சார்ந்துள்ளவர்கள் அதை எப்படி நோக்குறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நான் அழுகலைங்கிறதுக்காக ஏதோ நடந்த காயத்தை மறந்துட்டனோ அல்லது அதுல இருந்து வெளியில வந்துட்டனோ அர்த்தம் கிடையாது. அப்போ சக அந்த மனிதர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அவளுக்கு என்ன அப்படின்ற ஒரு நோக்கத்துல பாக்குறாங்க இல்லைங்களா? அதை எப்படி நீங்க கையாளுவீங்க? அது எல்லா இடத்துலயும் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாம அல்லது ரியாக்ட் பண்ணாம அந்த மாதிரியான விஷயத்த வந்து அப்படி கையாள முடியறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆக்சுவலி. அப்போ நாம ஒரு தவறான பிம்பத்தை கொடுத்துட்டோமோ? இப்ப ஒருவேளை ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஐயோ என்னால முடியல, ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஐயோ நான் இவ்வளோ அதுல கஷ்டப்பட்டு இது பண்றேன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அத வந்து ஐயோ பாவம்னு நினைச்சு நம்ம மேல வர்ற அந்த ஒரு பரிதாபமான உணர்வு, நாம அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கும் போது அதை ஏத்துக்கிற மனநிலை உடைய சக மனிதர்களை இன்னும் நாம உருவாக்கலையோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. இது தொடர்பா நீங்க ஏதாவது சொல்ல முடிஞ்சா ஐ பி ஹாப்பி. என்னுடைய பார்வையில இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு நான் சொல்றேன். இதை 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, நீங்க வந்து அழக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க அழுகாம அதை மேனேஜ் பண்றீங்க. உங்களால மனதளவுல அந்த விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு அழுகாமையே மேனேஜ் பண்ண முடியும். அதனால என்னோட மென்டலோ பிசிக்கலோ டேமேஜ் ஆகல அப்படின்னா அழுகாம தாராளமா இருக்கலாம். யாருக்காகவும் நம்ம அழுதே ஆகணும்னு இல்லை, அதை நிரூபிச்சு ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்ப முதல்ல இதுல நம்ம பார்க்க வேண்டியது, அழுகாமையே என்னால என்னுடைய பிசிக்கலி எமோஷனையும் ஹேண்டில் பண்ண முடியுது. அழுது வெண்ட் அவுட் பண்ணி தான் இந்த விஷயத்துல இருந்து நான் வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அழுக தேவையில்ல. இல்ல அழுதாதான் இந்த விஷயம் என்னை வெண்ட் அவுட் பண்ணும், ஆனா நான் அழுதேன்னா என்ன வீக்கரா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அழுதாதான் வெண்ட் அவுட் ஆகுனா அழுக வேண்டியதானே, அதுக்கு தானே கண்ணீர் கொடுத்திருக்காங்க, அதுக்கு தானே அது ஒரு வழியாவே நம்ம வச்சிருக்கோம். அப்ப நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம், அழுதாதான் நான் வெண்ட் அவுட் ஆகுறேன்னா அழுகாமையே நான் வெண்ட் அவுட் ஆகுறேன்னா இது உங்களுடைய பர்சனல். இப்ப இது நீங்க டிசைட் பண்ணும் பிரச்சனையை பொறுத்து. செகண்ட் திங், நீங்க அழுகாதனால உலகம் உங்களை ஸ்ட்ராங்கா பாக்குது, இவளுக்கு என்ன அப்படின்னு பாக்குதுன்னா அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உலகம் எப்படி பாக்குதுங்கிறது அவங்கவுங்க ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல. உலகம் என்ன பார்வையில பாக்குங்கிறது நம்மளுடைய உருவம் இல்ல, அவங்க நம்மளை பத்தி ஏற்கனவே ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க. நம்மளை பத்தின பவர் நம்மளோட எண்ணத்தை அவங்க பவர் ஆக்கி அவங்க கண்ணுல ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க அப்படிதான் உங்களை பார்க்க போறாங்க. அப்ப அவங்கள பத்தி இதைதான் நான் சொல்றேன், சமூகம் என் மேல இப்படி ஒரு இதை வச்சிருச்சு அப்படின்னு ஏன் நீங்க போராடணும்? அந்த சமூகம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? இல்ல அதனால ஒன்றி வாழ்ந்து நான் அழுதுதான் இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொடுத்தாதான் அந்த சமூகத்துல நீங்க ஒன்றி உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமே இருக்குமா? சோ இதை வந்து நீங்க ஒதுக்கி வைக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்த சில விஷயங்கள் நம்ம ஸ்பெக்டேட்டரா மட்டுமே இருந்து பார்க்கலாம். நீ என்னை பத்தி அப்படி நினைக்கிறியா, சரி அது உன்னுடைய நினைப்பு. பட் ஃபேக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ லிவ் வித் மை ஃபேக்ட், ஐ லிவ் வித் மை ஒரிஜினாலிட்டி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அழுதாதான் உங்க ஒரிஜினாலிட்டினா அழுகுங்க, அழுக தேவையில்ல, அது என் ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னா அழுக தேவையில்லை. பட் பீப்புள் நினைக்கிறாங்க நான் அழுது இருக்கணுமோ, அப்படிதான் என்ன நிரூபிச்சிருக்கணுமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா சமூகத்துக்கு நிரூபிக்கிறக்க அந்த சமூகம் உங்களை இன்னும் வீக்கர் ஆக்கிட்டே போகும். இப்ப அழுதா நீங்க வீக்கா இருக்கோம், அனுதாபம் காமிக்கும், அதுக்கடுத்து அடுத்தடுத்த படிநிலைக்கு தள்ளிட்டே போய் டோட்டலி நம்ம வீக்கர் ஆக்கிறோம். சோ இந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்லைங்கிறது என்னுடைய புரிதல். ஓகே, தேங்க்யூ. வேறு யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கிறதா? ஹாய் ராதா மேம். ஹாய், யாரு? மகேஸ்வரி. ரொம்ப நல்லா இருந்தது. மகேஷ், வாங்க வாங்க. நான் இன்னொன்னு சொல்லலாம்னு நினைச்சேன்.
போன வாரம் சகோதரி வந்து இருகப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, பின்னாடியே நீங்க வந்து எல்லாத்தையும் விடுதலை ஆகுன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு சும்மா ஐ வாஸ் ஜஸ்ட் சிம்பிளி திங்கிங். இல்ல சரியாதான் இருக்கு, ரெண்டுமே சரிதான். அததான் நான் சொல்ல வந்தேன். நம்ம இருகப்பட்டிருக்கிறதெல்லாம் வாய்ப்புகளையா இருக்கணும், விடுதலை ஆகுறதெல்லாம் உணர்வுகள்ல இருந்தும் நம்மள சஃபகேட் பண்ற உறவுகள்ல இருந்தும் அப்படின்னு சும்மா ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். சொல்லுங்க மகேஷ். ஒரு சின்ன ஒரு கிராஸ் கொஸ்டின் என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் மூளை யோசிக்கும், சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மூளை யோசிக்கும். ஆனா அப்படி ஒரு நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த மூளை வந்து தன்னுடைய இயல்பை இழந்துரும், உணர்வு வந்து ஆட்கொண்டு விடும். அந்த தருணத்தை எப்படி கிடக்குறது? ஏன்னா நல்லா தெரியும் அது நடக்கும் பொழுதே முன்னாலேயும் யோசிச்சிருப்போம், பின்னால என்ன நடக்குங்கிறது யோசிப்போம். ஆனா அந்த தருணத்தை எப்படி கிடக்கிறது? அதை கடந்துட்டாவே எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? அந்த தருணத்தை கடக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் சில பிராக்டிஸ் கண்டிப்பா நமக்கு வேணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஓவர் நைட்லயோ இல்ல நான் கோவப்படாம ஞானியா இருப்பேன் அப்படிங்கிறது அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கடக்க முடியாது. நம்ம இப்ப அதுலதான் சொல்லுவாங்க, இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது இல்ல மைண்ட வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இல்ல சில பிராக்டிசஸ் நம்ம புக்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம்ல, சில பிராக்டிசஸ் உங்களுடைய ஸ்கிரீன் இதா இருக்கு அப்படியா? ஒரு அப்சைட் டவுனா இருக்கா? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ராங். நான் சாட்டுக்குள்ள போயிட்டேன். ரைட், ஓகேயா? திருப்பிட்டீங்க. ஓகே, அதாவது என்னன்னா ரைட், இப்ப சரியா? இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு வாய் வார்த்தையால நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஏன்னா கோபங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பான ஒண்ணுதான். பட் எப்படி ரியாக்ட் பண்றோம், இது நம்ம ரியாக்ட் பண்ணியே ஆக வேண்டிய விஷயம் தானான்னு ஒரு நிமிஷம் ஒரு பாஸ் கொடுத்துட்டு அப்புறம் யோசிச்சோம்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல்டாவே நம்ம இருந்துட்டோம்னா அப்புறம் நம்ம ஹியூமன் பீயிங்காவே இருக்க முடியாது. பட் அது அரைஸ் ஆகும் போதே இது எனக்கு சம்பந்தப்பட்டது தானா, இதுல நான் மூக்க நுழைச்சுதான் ஆகணுமா, இதுல நான் ஸ்டாண்ட் எடுக்கணுமா, இல்ல இக்னோர் பண்ணிட்டு போலாமான்னு ஒரு குட்டி பாஸ் கிடைச்சு அந்த பக்குவம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ. அடுத்த கேள்விகள். எனக்கே ஒரு கேள்வி இருக்கு. சொன்னீங்கன்னா நம்ம அங்கீகாரத்துக்காக இது பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஏதோ ஒரு இடத்துல புதுசா போய் வேலைக்கு செய்யறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டுட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம நிரூபிக்கிறோம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கர் அப்படிங்கிறத. அது எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஸோ அதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டுட்டே தான் இருப்போம். ஏன்னா அந்த அங்கீகாரத்துக்காக. இப்போ அந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப நாள் ஆயிடுது, ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா மேல மேல திரும்பவும் நமக்கு வந்து என்ன நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம இதுக்குள்ள போய் இமேஜை சிக்கிக்கிறோம் இப்படிதான் அப்படின்ட்டுன்னு. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா நம்ம பணியை விட்டு எங்கேயும் போக முடியாது. அப்ப என்னன்னா இவங்க கொடுத்தா செய்வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு மேலேயே திரும்ப திரும்ப வருது இல்லையா? ஸோ அது அவங்க ஆக்சுவலா முதல்ல பணிக்கு சேரும்போது எல்லாருமே அவங்கள ப்ரூவ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்து செய்வாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குன்னே நிறைய வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்களே ஒரு பள்ளியினுடைய முதல்வராக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப அதை வந்து எப்படி அவங்க விட்டு விடுதலை ஆக முடியும்? இப்ப இதுல வந்து என்னன்னா கண்டிப்பா ஒரு நிறுவனம் வந்து நம்மள வேலைக்கு எடுக்கும் பொழுது இதுதான் உங்களுடைய பணிகள் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளாதான் வலியமா போய் என்ன பண்றோம், நான் இன்னும் கொஞ்சம் செய்வேன், எனக்கு இதுல கொஞ்சம் திறமை இருக்கு, அதுல கொஞ்சம் திறமை இருக்கு, ஆட சொன்னீங்கன்னா ஆட வைப்பேன், பாட வைப்பேன்னு நமக்கான முன்னேற்றத்துக்காக அதுல திருப்பி நம்மளுடைய பார்வை என்னவா இருக்கும், இப்ப நம்மளை நிரூபிக்கும் பொழுது நமக்கு ஒரு பதவி உயர்வோ இல்ல ஒரு சம்பள உயர்வோ ஏதோ ஒரு தேவையை மனசுல வச்சுதான் அந்த இடத்துல போய் நம்ம எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸே ஆக்சுவலி பண்ணுவோம். ஏன் சிலர் வந்து என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு இருக்காங்கன்னா, அதான் என்னைக்கு இந்த வேலைக்கு கூப்பிட்டுருக்கீங்க, எனக்கு இவ்வளவு சம்பளம் தரீங்க, நீங்க கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டு அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே ஸ்டாக்னேட் ஆகுற பீப்புள் ஒரு செட் இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்னை நிரூபிச்சு மானிட்டரி லெவல்லையோ இல்ல போஸ்டிங் லெவல்லையோ நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப போராடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அப்ப ஆஸ் ஃபார் அஸ் நம்ம எதை ஆப்ஜெக்டிவா வச்சு அந்த விஷயங்கள் பண்றோமோ அந்த விஷயங்கள் நிறைவேற வரைக்கும் நம்ம கண்டிப்பா அதை ஏன்னா நம்ம தானே விரும்பிதான் அந்த எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோங்கிற எசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சா யாரா இருந்தாலும், அது நானா இருந்தாலும் எனக்கு மேல யாராவது நிர்வாகம் பண்றவங்களா இருந்தாலும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா இது கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை சக் பண்ண ட்ரை பண்றது உண்மைதான். அதை நாங்க விளையாட்டா கூட சொல்லுவோம், வேலையை செய்யறவனுக்கு வேலையை கூட, சும்மா இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கூட அப்படின்னு. ஏன்னா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம். பட் அதுல உள்ளார்ந்த செயல் என்னன்னா, இப்ப அன்பு மேமா
இது கொடுத்து அவங்க சூப்பரா பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். அப்ப நீங்க அப்படி ஒரு நேம கெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த நேம கெயின் பண்றதுக்கு நீங்க ரொம்ப போராடி இருக்கீங்க. அந்த போராட்டத்து மூலியமா உங்களுக்கு ஏதாவது நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது நிஜமாலுமே உங்களை பாதிக்கிற பட்சத்துல கண்டிப்பா பேசணும். நம்ம போய் ஒரு மேனேஜ்மெண்ட்லயோ நமக்கு மேல இருக்கவங்க கிட்டயோ இந்த மாதிரிங்க நான் இதெல்லாம் எடுத்து பண்றேன், என்னோட ஒர்க்கிங் அவர் இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு இந்த வேலைகளுக்கு எல்லாம் நான் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், அதனால என்னால இது முடியல அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க ஒரு நல்ல ஒர்க்கரா உங்களை நிரூபிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நிர்வாகமோ நம்மளுடைய தலைமை அதிகாரியோ நம்மளோட வேல்யூவை வந்து ரியலைஸ் பண்ணாங்கன்னா விட மாட்டாங்க. இல்ல அப்படி விடல அப்படின்னா நம்ம விடுதலை ஆயிடும். நமக்கு வேற இடம் நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம். ஓகே மேம், சிறப்பு. பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. ஓகே, தேங்க்யூ. வேறு யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சரி, யாரோ கேட்டிருக்காங்க, நீங்க இன்னும் பட்டிமன்றத்துல இருந்து விடுதலை ஆகலையா அப்படின்னு. யாருன்னு தெரியல. உமா மகேஸ்வரி. பட்டிமன்றத்துல இருந்து விடுதலை ஆகவில்லை. ஏன்னா பட்டிமன்றம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட்டிமன்றம் பேசுறது உயிர்ப்போட இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதுல இருந்து விடுதலை ஆகிற ஐடியாவே இல்ல உமா. பட்டிமன்றத்தை இறுகப்பற்றி கொண்டோம். பட்டிமன்றத்தை இறுகப்பற்றி கொண்டோம். இறுகப்பட்டி கொண்டு அதுல இருந்து விடுதலையாக விரும்பவில்லை. ஓகே, அடுத்து வேறு யாருக்கும் கேள்விகள் இல்லை எனில் நன்றியுரை வழங்குவதற்காக நமது பயிற்சி குழுவினுடைய துணைத் தலைவர் முனைவர் மகேஸ்வரி மதன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக அழகான ஒரு உரையாடல், மிக அழகான ஒரு பேச்சுன்னு சொல்லணும். அங்கீகாரம், கோபம், பொசசிவ்னஸ் இதுல இருந்தெல்லாம் விலகிறது இல்ல, அதுல இருந்து நம்ம தள்ளி வர்றது அப்படிங்கிறது நமக்கான விடுதலை அப்படிங்கிறத உதாரணங்கள் மூலமா மிக அழகாக சொன்னாங்க. பிறரை பற்றி எண்ணாமல் நம்மை பற்றி யோசித்தல், நமக்காக செயல்படுதல் அப்படிங்கிறது நமக்கான விடுதலைங்கிறது தெளிவாக புரிந்த ஒரு விஷயம். பகுத்தறிஞ்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறது அவரவருடைய பொறுப்பு அப்படிங்கிறத உணர முடியுது. ரிசல்ட் தான் முக்கியம், ரியாக்ஷன் முக்கியமே இல்லை அப்படிங்கிறத அந்த மெச்சூரிட்டியை அழகா அவங்களுடைய உதாரணங்கள் வெளிப்படுத்துச்சு. அந்த வகையில இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி ராதா மனோகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவர்களை தொடர்ந்து நமது தலைவர் செயலர் பொருளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். படைப்பு குழு இந்த அந்திமுற்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றிகள். இன்று பட்டயம் வாசித்த திருமதி கோதை அவர்களுக்கும், வரவேற்புரை நடத்திய யசோதாக்கா அவர்களுக்கும், அறிமுகம் செய்த முனைவர் சுமதி வேந்தன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நெறியாள்கை செய்த நமது தலைவர் முனைவர் அன்புமணி அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரோடு வாசல் உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்கள் அல்லாத பிறருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கியமைக்காக மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு ஈரோடு வாசல் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. நன்றி மகேஷ்.